இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சமாதானம் என்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருப்பதுனால, அவர் நம்மோடு கூட வெளிப்படுவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட கொலோசியர் 3:15 வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி உறுதல் உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வேளையில் நமக்கு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளக்கடணும். வேற எந்த ஒரு சமாதானமும் நம்மளுடைய இருதயத்தில் ஆளக்கூடாது. உலக சமாதானம், இல்லை நண்பன் கொடுக்குற சமாதானம், பெற்றோர்களோட சமாதானம், மற்றவங்க தர சமாதானம்லாம் நம்ம இருதயத்தில் அது நிலைச்சும் இருக்க முடியாது, அது ஆளுகை செய்யவும் முடியாது. இன்னைக்கு உலகம் தர சமாதானம்லாம் உடனே அது என்ன பண்ணிடும், அந்த சமாதானம் மாறி போயிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் அது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஆண்டு இருப்பதுனால அது ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்து நடத்தும். அதனால தான் வசனம் அழகா சொல்றது, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழக்கடுவது. அவருடைய சமாதானம் நம்ம இருந்தாக்கா இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்யலாம், நன்றாக செயல்படுத்த முடியும். இன்னைக்கு அவருடைய சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க எங்கெங்கயோ என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எதையோ தேடி நாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் இங்கே போனால் எல்லா இடத்துலையும் நமக்கு சமாதானம் கிடைச்சிடும். எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று தேவ சமாதானத்தை பெற்று நம்ம இதயத்தில் ஆளும் பொழுதுதான் அது ஒரு பெரிய சமாதானமாய் காணப்படும். அதனால தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுவோம், நம்ம இருதயத்தில் ஆளப்படுவோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வேளையில கூட தகப்பனே, அப்பா உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளட்டும் ஆண்டவரே. வேற எந்த சமாதானமும் எங்கள் இருதயத்தில் ஆளக்கூடாது, வேற எந்த சிந்தைக்கு நாங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. உம்முடைய சமாதானம் ஒன்றே எங்களை ஆளட்டும், கிருபையாய் பாதுகாத்து பலப்படுத்தும், பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. ஆமேன்.